இன்று தொடர்ந்து 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி சலுகைகள் வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு. நாடு முழுவதும் நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீட் வினாத்தாள் கசியவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறுப்பு. நீட் வினாத்தாள் நாடு முழுவதும் கசிந்ததா என்பது குறித்து உறுதி செய்யப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து. சர்ச்சைக்குரிய கேள்விக்கு பதிலளிக்க 3 நிபுணர்கள் குழு அமைக்க டெல்லி ஐஐடிக்கு உத்தரவு. கர்நாடக சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்ற முடிவு. விலக்கு கோரும் மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல். வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதியை ஆன்லைன் மூலம் அனுமதி பெறும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 4 பேருக்கு போலீஸ் காவல். ஹரிஹரனை 4 நாட்களும் எஞ்சிய 3 பேரை 3 நாட்கள் விசாரிக்கவும் நீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடக்கம். முதல் நாளில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை. தமிழக அரசின் புதிய சிற்றுந்து திட்டத்திற்கு சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு. ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காதபடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். கள் விற்பனை செய்வது தொடர்பாக ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது? தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாணவர் கடத்தல் சம்பவத்திற்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தற்கொலை செய்து கொண்ட ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி எழுதிய கடிதம் சிக்கியது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த முடியுமா? டான்டி நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கன்வர் யாத்ரீகர்கள் செல்லும் வழியில் உள்ள உணவகங்களில் கடையின் உரிமையாளர் பெயரை குறிப்பிட உத்தரவிட்ட விவகாரம். உத்தரப்பிரதேச மாநில அரசின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தொடர் கனமழையால் மும்பை நகரில் போக்குவரத்து பாதிப்பு. வெள்ளிக்கிழமை வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்திய கடற்படை போர்க்கப்பல் INS பிரம்மபுத்திராவில் தீ விபத்து. விபத்தில் காணாமல் போன இளநிலை மாலுமியை தேடும் பணிகள் தீவிரம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட கமலா ஹாரிஸுக்கு பெருகும் ஆதரவு. கமலா ஹாரிஸ் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.